புருஷன் ஆகாஷ் காக்கா வீட்டுக்கு வெளியில பாறாங்கல்ல தூக்கிக்கிட்டு கவலையோட, ஏம்மா என்னுடைய அன்பான மனைவி அவர்களே. அப்படி கூப்பிட்ட உடனே மனைவி காவியக்குருவி கையில கரடியோட வெளியில கோவமா வந்து, என்ன வேணும் சொல்லுங்க காக்கா புருஷனே. எவ்வளோ பெரிய தண்டனையும் கொடுத்த பிறகு எதுக்காக அந்த மரியாதையை கூப்பிடுறியோ என்னவோ. அதான் விடிஞ்சிருச்சுல்ல, பாக்குறவங்களுக்காக மரியாதை தரேன். உன் மேலெல்லாம் தனி ஒன்பு கிடையாது என்னுடைய புருஷன் அவர்களே. எனக்கு கொடுத்த தண்டனை போதும். இந்த பாறையை பக்கத்தில் வைக்கட்டுமா? நான் சொல்ற வரைக்கும் இந்த பாறையை தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை பக்கத்துல தூக்கி போட்டாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது, ரொம்ப கெட்டவன். ஆமா காவியா, அப்பப்போ நீ நல்ல உண்மையை ஒத்துப்ப. அதுவும் உண்மைதான், நீ அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது, கொழுப்பு பிடிச்சவன். அதனால தானே நீ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண. காதலிச்ச விஷயம் என்னவோ உண்மைதான், ஆனா கல்யாணம் என்பது நீ தான் பிளான் பண்ணி என்னை கட்டிக்கிட்டேன். அப்படியாங்க? உன்ன மாதிரி ஒரு அழகான புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு நான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கலர் ஒரிஜினல், உன்ன மாதிரி மேக்கப் போட்ட வந்த கலர் கிடையாது. அப்படின்னா இருட்டுற வரைக்கும் இங்கேயே கிட நீ. அந்த விதமா சொல்லிட்டு காவியக்குருவி உள்ள போயிடுவா. அவளை கெஞ்சி கேக்குற மாதிரி, தயவு செஞ்சு அப்படி போயிடாத காவியா. இப்போ வர என்னுடைய நண்பர்கள் வர நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த பாறையை நான் பக்கத்தில் எடுத்து வைக்கிறேன்னு அவனுங்க மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி பெருமையாக சொல்வேன். அப்படி சொன்ன உடனே காவியக்குருவி திரும்பி வந்து, அந்த பெருமை என்ன நான் சொல்லட்டுமா? என்னை பார்த்தாலும் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பயம். நான் எது சொன்னாலும் அதை அவ கேட்டுப்பா. ஒருவேளை நான் சொல்றதை மட்டும் அவ கேட்கலன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு அடிதான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கெஞ்சுவான், அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு. ஆனா எனக்கு கருணை அதிகம் இல்லை, அதனால நான் விட்டுருவேன். எவ்வளவு இருந்தாலும் அவன் நான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியாச்சு, பொண்ணா வேற சேர்ந்து வாழணும். அதனால ஏதோ பாவப்பட்டு நான் அப்படி விட்டுருவேன் தானே சொல்வீங்க? அப்படி அந்த மனைவி குருவி சொன்ன உடனே ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கும் அந்த புருஷன் காக்கா. கரெக்டா சொன்னா இல்ல ஏதாச்சும் தப்பு சொன்னா? ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களுடைய சாடிஸ்ட் மனைவியாச்சு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். உன்னை கெஞ்சி கேட்குறேன்டி. அது மட்டும் இல்லாமல் உன்னோட காலில் கூட விழுந்து கேட்குறேன், என்னுடைய நண்பர்கள் வர நேரம் ஆயிடுச்சு, இந்த பாறையை தூக்கி போட்டுறேனே. நான் சொல்ற வரைக்கும் அந்த பாறையை பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு வேலை தூக்கி போட்டினா உன்னை தலைகீழ தொங்க போட்டு கீழே நெருப்பு வச்சிடுவேன். அப்படி கோவமா சொல்லிட்டு அந்த காவியக்குருவி வீட்டுக்குள்ள போயிடுவா. அப்ப அந்த புருஷன் காக்கா பாறையை சுமந்துக்கிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டு, இவனங்க வேற எந்த பக்கத்துல இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அப்படி அந்த காக்கா நினைச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களான கொக்கு ரவி, கிளி சின்னா, கிறிஸ்புரா எல்லாரும் பறந்து வந்துட்டாங்க. ஆனா ஆகாஷ் காக்கா அப்படி இருக்கிறத பார்த்து, அட என்னடா இது? அப்படி கேட்ட உடனே ஆகாஷ் காக்கா பதட்டப்பட்டுக்கிட்டு, அதாவது இதுவா? இது ஒண்ணும் இல்லடா, இது ஒரு எக்ஸசைஸ்டா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இது பண்ணுவேன் தினமும். அப்படியாடா? அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பேர் என்னடா? அதாவது அதாவது அப்படி அந்த ஆகாஷ் காக்கா விவரமா சொல்ல தடுமாறும் போது கிறிஸ் காக்கா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சாடிஸ்ட் மனைவியோட எக்ஸசைஸ் அதுதானே சொல்ல வரேன்? ஆமா ஆமா அதேதான். அப்படி சொல்லும் போது தன்னை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா காவிக்குருவி அப்ப கோவத்தோட வெளியில வந்து கையில இருந்த கரடியை தூக்கி வீசுவா. அப்படி அந்த வீசின கரடி வந்து காக்காவை தாக்கும் போது அங்க சுற்றி நின்று சிரிச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. தயவு செஞ்சு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். இந்த அளவுக்கு சாடிஸ்ட் மனை உனக்கு தேவையாடா? ஆமாடா ஆகாஷ், அவ உன்னை புருஷன் நினைக்கிறாள் இல்ல எரும மாடுன்னு நினைக்கிறாள். இந்த அளவுக்கு அடிச்சு உனக்கு தண்டனை தர உன்னால எப்படி பொறுத்துக்க முடியுமோ? தயவு செஞ்சு இவளுக்கு எல்லாம் டைவர்ஸ் கொடுத்துரு. அப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் வீட்டுல இருந்த காவிக்குருவி கேட்டுக்கிட்டு, அட பாவீங்களா, என்னுடைய வாழ்க்கையில நாசம் பண்றதுக்குன்னே வருவீங்களாடா? இவனுங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்பிச்சே ஆகணும்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய புருஷன் ஆகாஷ் காக்காவோட பேச்சு கேட்டுச்சு. உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாததுனால மனைவியோட அன்பு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவளோட அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியல. சொல்ல போனா உங்களுக்கு வேற பார்க்க என்னுடைய மனைவி சாடிஸ்ட் என்னை அடிச்சு துன்புடுத்துறான்னு மட்டும்தான் வெளியில தெரியுது. ஆனா அவ இந்த மாதிரி பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறா, ஒரு புருஷனா அன்பு அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அது எதுவுமே உங்களுக்கு புரியாது. அது கேட்டு அந்த காவிக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆகாஷ் காக்காவோட நண்பர்கள் அவனை இன்னும் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. உள்ள ஒரு பெக்கு போனா போதும், உன்னுடைய மனைவி இஷ்டத்துக்கு கண்டபடியே திட்டுவா, நான் இப்ப நல்லவன் மாதிரி பேசுறேன். அட நீ என்னடா திடீர்னு இவ்வளவு நல்லவனா மாறிட்டேன்? ஏய் காக்கா, உனக்கு மனைவி பைத்தியம் முத்திடுச்சு. அட நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்கடா, அவ இதெல்லாம் பண்றது என்னுடைய நல்லதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் நல்லா இருந்தா தானே அவன் நல்லா இருக்க முடியும், அப்புறம் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களும் நல்லா இருக்க முடியும். அதனாலதான் என்னுடைய மனைவி சாடிஸ்டா மாதிரி இந்த மாதிரி பண்றா. அதனால இவளுடைய டார்ச்சருக்கு பயந்து நான் குடிக்கிறத நிப்பாட்டிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில இந்த விதமா பண்றான் அவன் என்கிட்ட. தன்னுடைய புருஷன் காக்கா தன்னை புரிஞ்சுக்கிட்டது மற்றும் இதெல்லாம் சொல்றதை கேட்டு உள்ளே இருந்த காவிக்குருவி கண்ணில் தண்ணி வந்து அழுதுகிட்டு,
பரவாயில்லையே, என்னுடைய புருஷன் காக்கா என்ன நல்ல விதமா தான் புரிஞ்சு வச்சிருக்காரு. நானும் என்னமோ நினைச்சேன், ஆனா நான் இதெல்லாம் பண்றது அவருடைய நல்லதுக்காக தானே அவர் நம்பிட்டு இருக்காரு. இனிமே குடிக்கிறது நிப்பாட்டிட்டு நான் நம்புறேன் அப்படி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். சரியா அப்பதான் இனி எங்க கூட குடிக்கிறதுக்கும் வரமாட்டேன் மற்றும் சுத்தறதுக்கும் வரமாட்டேன், என்ன மறந்துடுன்னு இன்டெரக்டா தானே சொல்ல வரேன் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் இது எப்படியோ என்னுடைய மனைவியாண்ட கெஞ்சு நான் இங்க வந்துடுறேன். எங்க காட்ட வேண்டிய அன்பு அங்கதான் காட்டணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. அந்த விதமா சொல்லும். அதை கேட்ட அந்த காவிய குருவி இது இவருக்கு பத்தாது, இனி கொஞ்சம் டோஸ் ஏற்ற வேண்டியதுதான் அப்படி நினைச்சு வெளியில வந்து தூக்குனது போதும், இனி கிளம்புங்க அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அன்னைக்கான இரவு மறுபடியும் குடிச்சிட்டு வந்தது. அதோட மனைவி குருவி அந்த புருஷன் காக்காவை ஒரு மரத்துக்கு கயிறு கட்டி தலைகீழ தொங்க வச்சு மப்பு இறங்கின பிறகு விட சொல்லி கெஞ்சி கேட்டுச்சு. நாவப்பழம் மரத்தின் மேல உட்காந்துட்டு இருந்த புறா கப்பல்ஸ் ரொம்பவே சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. இதோ பார், இந்த மாதிரி எங்கேயும் போக முடியாத நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே இந்த நாவப்பழம் மரத்தை வெட்டிடுறேன்னு நான் சொன்னேன். ஆனா என்னுடைய பேச்சை கேட்டியா நீ? கேட்கவே இல்லை. எப்ப கேட்டிருக்க என்னுடைய பேச்ச? எப்ப பார்த்தாலும் இந்த நாவப்பழம் மரத்தை வெட்டிடுறேன்ட்டு துண்டு துண்டா கட்டைகளா வித்திருவேன்ட்டு பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா இந்த மரம் நமக்கு பண்ண உதவி உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஓஹோ, இந்த நாவப்பழம் மரம் செஞ்ச உதவியை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கல. ஆனா இந்த மரத்துக்கு நான் செஞ்ச சேவை கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சிருக்கியாடி நீ? என்னது, இந்த மரத்துக்கு நீங்க சேவை செஞ்சீங்களா? அப்படி என்ன செஞ்சீங்க நீங்க? ஒரு நாளாச்சும் ஒரு முழு பக்கெட் தண்ணி இது கூத்திருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மரத்துக்கு என்ன உரம் போட்டா நல்ல பழங்கள் காய்க்கும்னு யோசிச்சு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே பண்ணதில்ல. அவளை ஏன் மரத்தை சுத்தி கழுப்பு செடிகள் இருந்தா அதையாச்சும் பிடுங்கினீங்களா? அது கூட எதுவுமே பண்ணல. ஆனா என்ன சேவை செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க. அட இப்ப என்ன ராதா, நீ என் கூட சண்டை போடணும்னு டிசைட் பண்ணிட்டியா என்ன? ஆனா சண்டை போடுற நிலைமையில நான் இல்லப்பா. அங்க இறந்து போனதுன்னு நம்மளோட தூரப்பு சொந்தக்காரர் கிடையாது ராதா, என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர், என்னுடைய மாமா. அந்த விஷயம் எனக்கு தெரியாத பாருங்க. நான் சொல்ற விஷயம்தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சமாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னு அது கூட புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஆனா சண்டை செய்ய மட்டும் முன்னாடி நிக்கிறீங்க நீங்க. ஏதாச்சும் சொன்னா பழிய மொத்தம் என் மேல போடுறது. இத பாரு ராதா, தப்பு முழுக்க எந்துதான் நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நாவப்பழ மரம் நமக்கு எவ்வளவு உதவிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு இறந்து போன விஷயம் தெரிஞ்சிச்சுல, அதனால 2 பேரும் கிளம்ப வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஆமாங்க, நமக்கு தெரிஞ்சது. அதனால நான் போவேனா ஒன்றும் சொல்லல. ஆனா இப்படி முழுசா பழங்கள் நிறைந்த மரத்தை விட்டுட்டு நம்ம 2 பேரும் போறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால நான் மரத்தை பார்த்துக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க. ஓஹோ, உன் பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க இறந்து போனாங்கன்னா அவங்க காரியத்துக்கு நம்ம 2 பேரும் போகணும். அதுவே நான் வரமாட்டேன்னு சொன்னா நீ அழுவ ஆரம்பிச்சிருவ. இதுவே என்னுடைய சொந்தக்காரங்க இறந்து போனாங்கன்னா நான் ஒண்டியா தான் போகணுமா? நீ வரமாட்டியா ராதா? வரணும் தான் இருக்கு, ஆனா வர முடியாத சூழ்நிலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த புறா ஜோடி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏழை குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு பறந்து வந்தது. மற்றும் அங்க வந்து அந்த மரத்து மேல உட்கார்ந்தாங்க. யாருமா நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? ஐயா, என்னுடைய பேரு காவியா. இவங்க தான் என்னுடைய பசங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க. ஏதாச்சும் வேலை இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. தயவு செஞ்சு என்னுடைய பசங்களுடைய மூஞ்சியை பார்த்தாச்சா மேல கருணப்படுங்க. எங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. வேணும்னு என்னுடைய பசங்களுக்காக கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கோ. ஐயா, இலவசமா எதுவும் வேணாங்க. ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு தகுந்த பணமோ இல்ல பழங்களோ எடுத்துக்கிறேங்க ஐயா. அந்த விதமா ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. அங்க இருந்த அந்த புறா ஜோடிக யோசிச்சுக்கிட்டே கலந்து பேசி ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாங்க. இத பாரு காவியா, நீ இந்த அளவுக்கு வேலை வேணும்னு எங்க கிட்ட கெஞ்சி கேட்டதுனால உன்னை நம்பி நாங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம். அதனால நீ ரொம்ப பத்திரமா பண்ணணும் மற்றும் ரொம்ப 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 புத்திசாலித்தனமா நீ செயல்படணும். அப்படி சொன்ன உடனே அந்த ஏழை காவிய குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அம்மா. நான் என்ன வேலை பண்ணணுங்க? நாங்க ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போயிட்டு இருக்கோம். 3 நாள் வரைக்கும் திரும்பி வர மாட்டோம். அதனால இந்த நாவல் பழ மரத்தை நீ காவல் காக்கணும். இந்த காட்டுக்குள்ள ஒரு திருட்டு காக்கா இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் நம்ம மரத்தின் பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட பார்வையே திருட்டு பார்வை. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காவிய குருவி கேட்டுட்டு இருந்தது. அதனால நாங்க திரும்பி வரத்துக்குள்ள இந்த மரத்தின் பழங்களை நீ காவல் காக்கணும். இது உன்னால முடியுமா? அம்மா, உங்களுடைய வேலையை நிம்மதியா போய் தைரியமா முடிச்சுட்டு வாங்க. நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. அந்த காக்கான்னு இல்லை, அதோடைய திருட்டு குடும்பமே வந்தாலும் இந்த மரத்துல இருக்கிற ஒரு பழத்தையும் பறிக்க முடியாது. அப்படி ரொம்ப நம்பிக்கையா அந்த 2 பேருக்கும் சொல்லிச்சு. ஆனா அந்த குருவிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா,
கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தின் கிளை மேல இந்த ஆகாஷ் காக்கா அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தது. அப்ப அந்த ஆகாஷ் காக்கா நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீங்க ரொம்ப நல்லா பாதுகாத்தாலுமே என்னுடைய திருட்டுத்தனத்தை உங்களால நிறுத்தவே முடியாது. மற்ற யார் வந்தாலும் தடுக்க முடியாது. எப்படியாச்சும் இன்னைக்கு இரவு அந்த பழங்களை நான் திருடியே ஆவேன். அப்படி பலமா நினைச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த நாவப்பழம் மரத்தின் மேல, நீங்க ரொம்ப தைரியமா உங்க காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. நான் எந்த ஒரு திருட்டுத்தனம் நடக்காம பாதுகாக்கிறேங்க. ஆனா அம்மா, இப்ப நான் வேலையில சேர்ந்ததுனால என்னுடைய பசங்களுக்காக கொஞ்சம் பழங்கள் நீங்களே கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் பழங்களை கொடுத்துட்டு அந்த புறா ஜோடிகள் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அங்க இருந்த பசங்க அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த காவியக்குருவி கையில குச்சி எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துட்டு இருந்தது. அன்னைக்கான இரவு அந்த மரத்தின் பக்கத்துல ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணி தன்னுடைய பசங்களை அங்கேயே தூங்க வச்சது அந்த காவியக்குருவி. இப்ப அந்த திருட்டு காக்கா வேலையை தீட்டு கத்தணும். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தின் பகுதியில பழங்கள் நல்லா தென்படணும்ட்டு அது பக்கத்துல ஒரு லைட்டை ஏற்பாடு பண்ணும் காவியக்குருவி. மற்றும் சுற்றி முற்றி பார்க்கும், எங்கேயுமே அந்த காக்கா தென்படாது. அப்போ உடனடியாக கேம்ப் ஃபயராண்ட வந்து தன்னுடைய பசங்களாண்ட தூங்குற மாதிரி நடிக்கும். அதே நேரத்துல ஒரு மரத்தின் கிளை மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த திருட்டு காக்கா வெளிச்சம் தர்ற அந்த ஒளிய பாத்துக்கிட்டு, எனக்கும் இல்லாத மாதிரி எனக்கு அந்த நாவப்பழத்தின் மரத்தின் மேல லைட் எரியுது. கண்டிப்பா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அதனால ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும். அப்படி ரொம்பவே தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த லைட்டாண்ட வந்து அது என்னமோ இருக்குன்னு அந்த ஆகாஷ் காக்கா பாத்துட்டு இருக்கும்போது, அதே நேரத்துல முழிச்சிட்டு இருந்த அந்த காவியக்குருவி தன்னாண்ட இருந்த பஞ்சரத்தை எடுத்துக்கிட்டு அந்த காக்கா பின்னாடி ரொம்ப அமைதியா போய் அந்த காக்காவை பந்திக்கும். அது இல்ல, ஆனா அந்த திருட்டு ஆகாஷ் காக்கா தன்னுடைய புருஷன் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டது. என்னையும் பசங்களையும் விட்டுட்டு பணத்துக்காக இந்த மாதிரி திருடுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன தயவு செஞ்சு விட்டுரு காவியா. இன்னொரு வாட்டி நான் திருட மாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். அந்த விதமா சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள 3 நாள் எதுவும் சாப்பாடு போடாம அதை அடைச்சு வச்சுது. அப்புறம் 4வது நாள் வந்த அந்த புறா ஜோடிகள் காவியக்குருவி செஞ்ச வேலையை பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க. மற்றும் அந்த குருவி அவங்க கூட தங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த திருட்டு காக்காக்கு புத்தி வர்ற மாதிரி எல்லா வேலைகளும் செய்ய சொல்லுவாங்க. దట్టమైన అడవిలో ఒకే ఒక నేరేడు పళ్ళు చెట్టు ఉండటంతో ఆ పళ్ళని తినాలని పిచ్చుక, కాకి, పావురం, చిలుక, కొంగ ఇలా ఆ చెట్టు చుట్టూ తిరుగుతూ ఉండగా గ్రద్ద ఎగురుతూ వచ్చి ఆ చెట్టు మీద వాలింది. ఆ చెట్టు తిరుగుతున్న పక్షులను చూస్తూ గంభీరంగా, ఈ చెట్టు నాదే, ఆ చెట్టుకు కాసిన నేరేడు పళ్ళు నావే, మీలో ఏ ఒక్కరైనా చెట్టు మీద వాలిన నేరేడు పండు ముట్టినా నా రాక్షస దాడిని తట్టుకోలేరు, ఇక్కడి నుంచి వెళ్ళండి అని బెదిరింపుగా చెప్పింది ఆ గ్రద్ద. అది విని పిచ్చుక తనలో తను, ఈ గ్రద్ద అసలే రాక్షస గుణం కలిగింది, చెప్పినట్టు చేసినా చేస్తుంది. ఒక నేరేడు పండు కోసం నిండు జీవితాన్ని దానికి బలివ్వలేను, అలాగని నేరేడు పండు తినాలనే కోరికను చంపుకోలేను, రాత్రికి చెప్తాను దీని సంగతి అని అనుకుని ఆ నేరేడు పళ్ళ చెట్టు దగ్గర నుంచి వెళ్ళిపోతూ ఉంటుంది. అది చూసి గ్రద్ద రాక్షసి నవ్వు నవ్వుతూ, అలా చూడండి, నాకు భయపడి ఆ పిచ్చుక ఎలా వెళ్ళిపోతుందో, మీరు కూడా ఇక్కడి నుంచి మీ గూటికి వెళ్ళిపోయి మీ ప్రాణాల్ని కాపాడుకోండి, చల్ అని చెప్పడంతో కాకి, పావురం, చిలుక కూడా అక్కడి నుంచి దిగులు ముఖాలతో వెళ్ళిపోతూ ఉంటాయి. కొంగ మాత్రం అక్కడే ఉంటుంది. ఏమే కొంగ, నీకు బొట్టు పెట్టి హారతిచ్చి చెప్పాలా? వెళ్ళు వెళ్ళు, నేరేడు పళ్ళ మీద ఆశ పెట్టుకోకు, ప్రాణాల మీదకి తెచ్చుకోకు అని అంటున్న గ్రద్ద మాటలు పట్టించుకోకుండా బతిమాలింపుగా, చూడు గ్రద్ద, ఇప్పుడిక్కడ ఏ పక్షి లేదు, నేను మాత్రమే ఉన్నాను, నా మీద దయతలిచి నాకు కొన్ని నేరేడు పళ్ళు పెట్టొచ్చు కదా. ఓహో కొంగ బావా, నీ నక్క వినయాలు నాకు తెలుసు, నీ పప్పులు నా దగ్గర ఉడకవు, వెళ్ళవయ్యా వెళ్ళు. అది కాదు గ్రద్ద, ఇప్పుడు నువ్వు నాకు కొన్ని నేరేడు పళ్ళు పెడితే నీకెప్పుడైనా చెరువులో నుంచి మంచి రుచికరమైన చేపలను తీసుకొచ్చి ఇస్తాను, ఇలా మనం ఒకరికొకరు సహాయం చేసుకుందాం. నువ్వు మంచిగా చెబితే వినేలా లేవు, బెల్ట్ తీసి వాతలు పెట్టాల్సిందే అని వెంటనే ఆ చెట్టు మొదల దగ్గర పడి ఉన్న బెల్ట్ దగ్గరికి వస్తుంది గ్రద్ద. ఇదే మంచి సమయం అనుకున్న కొంగ నేరేడు పళ్ళను తీసుకోవడానికి ప్రయత్నం చేస్తుంది. కానీ ఫలితం దక్కలేదు. బెల్ట్ తీసుకుని గ్రద్ద అప్పుడే పైకొచ్చి బెల్ట్తో కొంగను కొట్టింది. అంతే, కొంగకొక్కసారిగా నడుము విరిగినంత పనయింది. వామ్మో, వాయ్యో, ఈ గ్రద్ద నా నడుము విరగొట్టింది, దీని చేతులు పడిపోను, గాలివాన వచ్చి దీని నేరేడు పళ్ళు మొత్తం రాలిపోను, అడవిలోని పక్షులన్నీ కలిసి దాడి చేసి చంపేస్తాయి అని మొత్తుకుంటూ అక్కడి నుంచి వెళ్ళిపోతుంది. అది విని గ్రద్ద నవ్వుతూ,
ఓ కొంగ బావా, నువ్వు అనుకున్న వాటిలో ఏ ఒక్కటి జరగదు. ఎందుకో తెలుసా? ఇక్కడ ఈ నేరేడు చెట్టు దగ్గర ఉన్నది గ్రద్ద, రాక్షస గ్రద్ద అని గట్టిగా ఒక్కసారిగా రాక్షస నవ్వు నవ్వుతూ ఆ నేరేడు పళ్ళ చెట్టు చుట్టూ తిరుగుతూ ఉంటుంది. ఆ నవ్వుకు అడవి మొత్తం ఒక్కసారిగా షేక్ అయినట్టు అయింది. ఆ సమయంలో ఒక చెట్టు మీద వాలిన కాకి పిచ్చుక ఇలా మాట్లాడుకుంటూ ఉంటాయి. ఏమే కాకిదానా, నీకు నిజంగానే నేరేడు పళ్ళు తినాలనే ఆశగా ఉంది కదా? అవునే పిచ్చుక, కానీ ఈ గ్రద్ద ఆ ఆశని నిరాశ చేస్తుంది కదా. నేరేడు పళ్ళని తినాలనే ఆశ నెరవేర్చుకునే మార్గం నా దగ్గర ఉంది. మరి నాతో జత కడతావా? ముందుగా ఆ మార్గం ఏమిటో చెప్పవే పిచ్చుక. అది నచ్చితేనే జత కడతాను, లేదంటే నాకు నేరేడు పళ్ళు తినే ప్రాప్తి లేదని అనుకుంటాను. ఓ అర్ధరాత్రి పూట అన్ని పక్షులు నిద్రపోతుండగా నేరేడు పళ్ళని దొంగతనం చేద్దాం. మరి గ్రద్ద? నాకు భయపడి పగటిపూటనే నేరేడు పళ్ళ కోసం ఏ పక్షి రాలేదు, రావు కూడా. అలాంటి ఇంత రాత్రిపూట వస్తాయా అని అది కూడా పడుకుంటుంది. అప్పుడు మనం చప్పుడు చేయకుండా వెళ్ళి నేరేడు పళ్ళని దొంగతనం చేసుకొని వద్దాం అని పిచ్చుక చెప్పిన ఆలోచన కాకికి నచ్చింది. సంతోషపడుతూ రాత్రిపూట నేరేడు పళ్ళ దొంగతనం చేయడానికి తన అంగీకారం తెలిపింది. రాత్రయింది. తన గూటిలో మంచం మీద పడుకున్నట్టుగా నటిస్తున్న పిచ్చుక కళ్ళు తెరిచింది. తన పక్కన గుర్రు పెట్టి పడుకున్న కాకిని చూసి ఒక తన్ను తన్నింది. అంతే, కాకి మంచం మీద నుంచి కింద పడింది. దెబ్బకు కళ్ళు తెరిచి పైకి లేచి పిచ్చుకను చూసింది. పిచ్చుక నెమ్మదిగా కిటికీ తెరిచి చూసింది. పక్కన గూళ్లలోని పక్షులు పడుకొని ఉన్నాయనిపించింది పిచ్చుకకు. కాకి కూడా ఆ కిటికీ దగ్గర వచ్చింది. పిచ్చుక, కాకి రెండూ మాట్లాడుకొని ఆ గూటిలో నుంచి బయలుదేరి నేరేడు పళ్ళ చెట్టు దగ్గరికి వస్తాయి. ఆ చెట్టు మీద ఉన్న గ్రద్ద చేతిలో బెల్ట్ పట్టుకుని పడుకొని ఉంటుంది. అది చూసి పిచ్చుక, కాకి సంతోషపడుతూ ఆ నేరేడు పళ్ళ చెట్టు మీద వాలి కొన్ని పళ్లను కోసుకొని వెళ్లకుండా అత్యాశకు పోయి మరిన్ని పళ్లను కోసుకుంటూ ఉండగా కళ్ళు తెరిచిన గ్రద్ద వాటి దగ్గరకు వచ్చి ఒక చేతిలో పిచ్చుకను మరొక చేత్తో కాకిని పట్టుకుంటుంది. వాటిని కోపంగా చూస్తూ, ఎంత ధైర్యమే మీకు? పగలు నాకు భయపడినట్టు నటించి రాత్రిపూట దొంగతనం చేయడానికి వస్తారా? మిమ్మల్ని ఎలా శిక్షిస్తానంటే, ఇక మీదట ఏ పక్షికైనా దొంగతనం చేయాలంటే వణుకు పుట్టించేలా మిమ్మల్ని శిక్షిస్తాను అని పిచ్చుకను కాకిని పక్కనే ఉన్న మరొక చెట్టుకు కట్టేసి తన దగ్గర ఉన్న బెల్టుతో కొడుతూ ఉంటుంది. ఆ దెబ్బలను భరించలేక పిచ్చుక, కాకి అరుస్తూ ఉంటాయి. వాటి అరుపులతో అడవి మొత్తం దద్దరిల్లిపోతుంది. వాటి గూటిలో పడుకున్న చిలుక, పావురం, కొంగ పిచ్చుకను, కాకిని తలుచుకుంటూ బాధపడుతూ ఉంటాయి. తెల్లారిన తర్వాత గ్రద్ద బెల్ట్తో కట్టేసిన కాకిని, పిచ్చుకను కొడుతూ ఉంటుంది. రక్తంతో పిచ్చుక, కాకి చనిపోయి ఉంటాయి. అక్కడికి వచ్చిన పావురం, చిలుక, కొంగ కన్నీళ్లు పెట్టుకుంటాయి. నా మాట కాదని నేరేడు పళ్ళ కోసం రాత్రి పగలు ఎప్పుడొచ్చినా ఇదే గతి పడుతుంది. నా చేతుల్లో చస్తారు, నాకు ఆహారమవుతారు. ఛల్ అని చెప్పి పిచ్చుకను, కాకిని పొడుచుకుంటూ తింటూ ఉంటుంది గ్రద్ద. బాధపడుతూనే అక్కడి నుంచి పావురం, చిలుక, కొంగ వెళ్ళిపోతాయి.